In the first Peter, fifth chapter, he gives a wonderful advice. ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரத்தில் பேதுரு மிக நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். 5th verse, ஒன்று பேதுரு 5வது வசனம். யாராவது வாசிங்க ப்ளீஸ். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Giveth grace to the humble. Dear people, we live in a world of lot of uncertainties. நிச்சயமில்லாத அநேக காரியங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 days back, one of my relatives called me and said that his wife died. 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய உறவினர் ஒருவர் தன்னுடைய மனைவி மரித்து விட்டார்கள் என்று சொன்னார். I asked him, was he sick? ஒருவேளை அவர் வியாதியாக அவங்க இருந்தாங்களா? He said, no, இல்லை. Actually, she went to the bathroom. She didn't come out. பாத்ரூம் போனவங்க வெளியே வரல. ஸோ after time waiting, actually the door was open and found out she was unconscious. கதவை திறந்து பார்த்தப்போ அவங்க மயக்க நிலையில் இருந்தார்கள். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும் பொழுது ஏறக்குறைய 2-3 days பிரெயினில் வெசல் பிரேக் ஆயிடுச்சு. த blood vessel in the brain was broken. She died. மரித்து விட்டார்கள். Probably last Sunday she would have been healthy and hale. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நன்றாக ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. She would have never expected that she has to pass the world in 2 or 3 days. ஒரு 2-3 நாட்களில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கார். She is not a Christian. கிறிஸ்தவர்கள் அல்ல. But what a sad thing, without knowing God and passing to eternity. தேவனை அறியாமல் நித்தியத்துக்குள்ளா போவது எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். Not only that, how short our life is. உடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியதாக இருக்கிறது. So we need God's grace at every time, every opportunity. ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நமக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைங்க. We need God's grace even in small things. சின்ன காரியத்தில் கூட அவருடைய கிருபை நமக்கு தேவை. The great catastrophe of Adam and Eve fall was trying to live independently without the help of God. ஆதாம் ஏவாள் விழுந்து போனதனுடைய ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா, தேவனுடைய உதவி இல்லாமலே நான் இந்த உலகத்தில் வாழ பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கை. Dear people, we don't know unless something happens in our lives. Until that, we think that we could carry on everything. ஏதாவது நடக்கும் வரைக்கும் நம்ம எல்லாம் நம்மளே நடத்திட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். But when things turn, what
how helpless we are. காரியங்கள் திரும்பும் பொழுது, வேறு விதமாக நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாய் போகும் பொழுது நம்ம எவ்வளவு உதவியற்றவர்கள் என்பதை நினைவு கூற முடியும். Suppose if we have not come across such things in our lives, விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இது மட்டுமாக நாம் கடந்து வராமல் இருந்திருப்போமானால், don't think that it is because of our intelligence, நம்முடைய அறிவினால் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்திடக்கூடாது. It is purely God's mercy and grace. அவனுடைய இரக்கமும் கிருபை தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. But how long will this go? இது எவ்வளோ காலம் போகும் தெரியாது. We don't know. How our life will turn, நம்முடைய வாழ்க்கை எப்படி திரும்பும், we don't know. So the safety of abiding in God's grace is the most secured life in the world. அவருடைய கிருபையில் பாதுகாப்பாக வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே மிகச்சிறந்ததுங்க. The best thing. And the most dangerous life in the world is to live on our own. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அபாயகரமான வாழ்க்கை என்ன தெரியுங்களா? நம்மை நாமே சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. Not depending on God's grace. அவருடைய கிருபையை சார்ந்து வாழாதது. Dear people, there are two ways in the world. இந்த உலகத்தில் ரெண்டு வழி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் யூ நோ, ப்ராட்வே, நேரோவே. விசாலமான பாதை, இடுக்கமான பாதை, வழி. பட் ஐ டெல் யூ அனதர் திங், லிவிங் பை கிரேஸ், கிருபையினால் வாழ்வது, லிவிங் ஆன் அவர் ஓன், நம்முடைய சொந்த எண்ணங்களின்படியாய் வாழுவது. You may be traveling either living your life depending on God's grace alone. அவருடைய கிருபையை மாத்திரமே நீங்கள் சார்ந்து வாழிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம். Otherwise, இல்லைன்னா, you may say, I pray, I depend God, but not always. ஆமாம், நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன், நான் எப்பொழுதும் இல்லை. தட் ஆல்சோ இஸ் லிவிங் ஆன் அவர் ஓன் அக்கார்ட். நம்முடைய சொந்த வழியில் நம்ம வாழுகிற ஒரு காரியம் தாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம நம்முடைய சொந்த வழியில் வாழ பிரயாசப்படுவோம்னு சொன்னால், நமக்குள்ள ஆண்டவரை சார விருப்பமற்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது, when there is no mind to depend on God. Probably if you have some money, job, security, கொஞ்சம் பணம், வேலை, பாதுகாப்பு, probably you may depend on that. அதை சார்ந்து கொள்வோம். That is nothing but depending on our own. அது நம்மை நாமே சார்ந்து கொள்ளும்படியான ஒரு காரியமாகவே இருக்கிறது. Whatever we do on our own accord has got a tag of pride. நம்முடைய சொந்த வழியில் நடக்கிற எதுக்குமே பெருமை என்கிற ஒரு இணைப்பு இருக்கத்தான் செய்கிறது. When Adam and Eve fell down, ஆதாம் ஏவாள் எப்போ விழுந்து போனாங்க? When they wanted to be independent, சுயேட்சையாய் வாழ எப்போ பிரயாசப்பட்டாங்களோ அப்பொழுது விழுந்து போனார்கள். Why? காரணம் என்ன? It is nothing but pride. பெருமை தான். Dear people, you may live by grace or you may live by pride. நீ கிருபையின் அடிப்படையில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழலாம், இல்லைன்னா பெருமையின் அடிப்படையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த பெருமையானது நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வெளிப்படுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, 1 John 2nd chapter, 1 John 2nd chapter
16, 17 யாராவது வாசிக்காதவங்க வாசிங்க ப்ளீஸ். ஆண்டவர் சொல்றார் 3 காரியம், 3 things. The lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, the pride of life. அப்படின்னா என்னன்னா, பெருமை வாழ்க்கை முறை தான் இங்கே சொல்றது. The way of living by pride, பெருமைனால. சப்போஸ் நான் இதை செய்யறேன்னா எந்த நோக்கத்துக்காக நான் அதை செய்கிறேன்? ஹவு டு அனலைஸ் இட். நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை செய்யணும்னு விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டூ திஸ். ஸோ வாட் பர்பஸ் ஃபார் விச் ஐ ஆம் டூயிங். நான் இந்த எதுக்காக இதை நான் செய்கிறேன்? வில் இட் பி ப்ளீசிங் டு காட் ஆர் நாட்? ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குமா, இருக்காதா? மெனி டைம்ஸ் ரியலி ஸ்பீக்கிங், நீங்கள் உண்மையாக ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் மெனி திங்ஸ் ஆஃப் அஸ் ஆர் டன் பை அவர் ஓன் ப்ரைட். அநேக காரியங்களை நம்ம செய்கிறது என்னன்னா நம்முடைய சொந்த பெருமையினாலே செய்கிறோம். மை ப்ரெஸ்டீஜ், என்னுடைய அந்தஸ்து, வாட் அதர்ஸ் வில் திங்க், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, வாட் அதர்ஸ் வில் கமெண்ட், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவார்கள். we never think what God will say about this. தேவன் அதை குறித்து என்ன சொல்லுவாருங்கிறத நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள், what others will think. I tell you dear people, you may be either motivated by the way of living with a question what God will think about me. நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுவதில் நீ ஒன்று ஆண்டவர் இதில் என்னை பற்றி என்ன நினைப்பான்ற ஒரு கேள்விக்குறியோடு நீ போகலாம். or else what others will think, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள். Dear people, almost the whole world is thinking why they are living, ஏன் வாழ்கிறாங்க. Truly speaking, we don't live for ourselves, not even 10%. Do you know that? நமக்காக வாழுகிறது என்பது 10% கூட கிடையாதுங்க. When we live for ourselves, நமக்காக நம்ம வாழும் பொழுது we look for the safety, பாதுகாப்புக்காக. We look for joy in accomplishing that. அதை நிறைவேற்றுகிறதுல சந்தோஷம். We look for fulfillment in accomplishing this. அதை செய்கிறதுல நிறைவை நாம் பெறுவோம். You see how God created. ஆண்டவர் எப்படி அழகாக சிருஷ்டித்தார் பாருங்க. Genesis 1st chapter, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ஆண்டவர் ஒரு வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துகிறார். என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்னா, நல்லது என்று கண்டார். இட் வாஸ் குட், அது அப்படியே ஆயிற்று. 10வது வசனம், ஆதியாகமம் 1:10. யாராவது வாசிக்காத வாசிங்களேன். பன்னெண்டாவது வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய காரியம் எப்பவுமே செய்து முடிச்சிட்டிங்கன்னா, when you do this, probably you want to do this, இதை செய்ய விரும்புகிறீங்க.
After finishing that, you will find satisfaction. அது முடித்த பின்பாக நிறைவை பார்ப்பீர்கள். After finishing that, you will have fulfillment. அதில் ஒரு திருப்தியை பார்ப்பீங்க. Above all, you could see God in that. அதுக்கு மேலே ஆண்டவர் அதில் இருக்காருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா என்னென்னா, நீங்கள் நிறைய காரியங்களை செய்வீங்க. யூ வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த காரியம் முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பேரோட நீங்கள் சண்டை போட்டுருவீங்க. யூ வில் குவாரல் வித் மெனி பீப்புள். லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், பிரச்சனை, டென்ஷன், மன கிளேசம், பல காரியங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அருமையானவர்களே, தேவன் செய்கிறது எப்போதுமே நல்லது என்று கண்டார். அப்போ நான் அந்த மாதிரி காரியங்களை செய்யணும்னு சொன்னால், இஃப் ஐ வாண்ட் டு டூ சச் திங்ஸ், வாட் மஸ்ட் ஐ டூ? நான் என்ன செய்யணும்? ஐ மஸ்ட் அலோ காட் டு ரூல் மீ. என்னை ஆளுகை செய்வதற்கு தேவன் அனுமதிக்கப்பட வேண்டும். God should be allowed. நம்ம நிறைய சமயங்கள் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? ஒரு காரியத்தை நினைக்கிறோம். we think about a thing, we pray about that, ஜெபிக்கிறோம். the thing is not coming for fulfillment. அது நிறைய பேர் அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. immediately we are frustrated, குழம்பி போகிறோம். இட்ஸ் ஆல் the pride of our heart, நம்முடைய இருதயத்தினுடைய பெருமை. ஆனால் உண்மையாக ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி வாழுவாங்க? அதான் சொன்னார், உலகமும் அதன் ஆசை செய்யும் ஒளிந்து போயிருங்க. இட்ஸ் ஆல் வெல், கம்ப்ளீட்லி பி பாசத் அவே. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 பேதுரு பக்கமாக வாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிவத் கிரேஸ் டு த ஹம்பிள். அவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாருன்னா, தாழ்மையினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? டு யூ நோ எ சைன் ஆஃப் ஹியூமிலிட்டி? 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. நீ உண்மையான விதத்தில் தாழ்மையா ஆண்டவருடைய கரத்தில் எதுவாக இருந்தாலும் சரி ஒப்பு கொடுத்து ஹம்பிள் யுவர்செல்ஃப். அவர் என்ன பண்றாரு? எக்ஸால்ட் யூ. நீ அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க. நிறைய பேர் நினைக்கிறீங்களா, காட்ஸ் டைமுக்காக வெயிட் பண்ண இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறாங்க. ஆணுடைய நேரத்துக்காக காத்திருந்தால் அது டைம் வேஸ்ட். ஐயோ, நெவர் ஐ டெல் யூ, வெயிட்டிங் ஃபார் காட் இஸ் த பெஸ்ட் திங் ஆஃப் யுவர் சேஃப்டி. ஆண்டவருக்காக காத்திருக்கிறதை போல பாதுகாப்பான வழி எதுவுமே இல்லைங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் he knows how to tackle your problem. உங்களுடைய பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். he knows what are all the things that you will face. இதை செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்ப God knows how to tackle that. அதை எப்படி சரி செய்வது, how to overcome it, அதை எப்படி மேற்கொள்வது, how to fulfill it, அதை எப்படி நிறைவேற்றுவது. God's plan is always a perfect plan. ஆண்டவருடைய திட்டம் என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு திட்டங்க. நம்ம திட்டம் அப்படி இல்லையே. Our plan is not like that. Even for a building, ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது கூட the engineer will give a plan. ஒரு engineer ஒரு plan கொடுப்பாரு. Dear people, actually there is a house which I saw built by an engineer. ஒரு என்ஜினியர்னால கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை நான் பார்த்தேன் இந்த பகுதியில் தான். I tell you dear people, it doesn't look an engineer's mind in that. ஒரு என்ஜினியருடைய அந்த புத்தி கூர்மை அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைங்க. ஒரு ரூம் இப்படி இருக்குது, ஒரு ரூம் இப்படி இருக்குது.
வாட் இஸ் திஸ், என்ன எனக்கு புரியல உண்மையாலுமே. ஸோ ஹவு மச் இட் டேக்ஸ் எ பர்சன் டு கம் அண்ட் டவுன் அப். எவ்வளோ காரியம் இருக்குது. அழகாக கட்டியிருக்கலாம், ஏன்னா கீழே அந்த வீடு அப்படி தான் கட்டியிருக்காங்க. ஈவன் டவுன் இட் வாஸ் பில்ட் லைக் திஸ். டியர் பீப்புள், த மாஸ்டர் மைண்ட் இஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய முழு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அறிவு புத்தி எல்லாம் கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன் டியூ டைம், ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹம்பிள் யோர்செல்ஃப். அப்படியே இந்த உலகத்தில் தாழ்மைங்கிறது பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see humility ஈவன் இன் கிறிஸ்டியன் சர்க்கிள். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில், ஈவன் அமன் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கள் மத்தியில் கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஐ டெல் யூ டியர் பீப்புள், வாட் எவர் யூ டூ, நீ எது செய்தாலும் சரி, தாழ்மை அதில் இல்லைன்னா, if there is no humility in that, God won't be there. தேவன் அதில் இருக்க மாட்டாருங்க. நீ எது செய்தாலும் சரி, தாழ்மை அதில் இல்லைன்னா தேவன் அதில் இருக்க மாட்டேன். ஏன்? தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலே சொல்ல போனால், மனுஷன் அவனுக்கு வர்ற பிரச்சனையில் நிறைய பிரச்சனை அவனாக போய் மாட்டிக்கிறான். so many problems he himself goes and entangle. அந்த ஞானமாக செஞ்சிருந்தானா இன்னும் அதிகமான மன உளைச்சலுக்குள்ளே போயிருக்க மாட்டான். if he would have handled it properly, he would not have gotten the tension and many other problems. so here we see 7th verse, 7வது வசனம். வாசிங்க 7வது வசனம், 5th chapter. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்காத வாசி, பிரதர்ஸ் மத்தியில் வாசிங்க ப்ளீஸ். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். இதை நம்ம உண்மையாக நம்புகிறோங்களா? casting off, he careth for you. அவர் உன் மேலே அக்கறையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதை நம்புகிறோங்களா? கிடையாதுங்க. we don't believe it. dear people, humility always makes us to trust in God. தேவனை நம்பும்படியாக எப்பொழுதும் தாழ்மையானது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம், இன் Proverbs 29:23. யாராவது வாசிங்களே. நீதிமொழிகள் 29:23. யார் வேணாலும் வாசிக்கலாம். வாசிச்சவங்களானாலும் சரி வாசிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். பார்த்தீங்களா? he will be honored. அவன் ஆண்டவர் கனப்படுத்துவாருங்க, கனப்படுத்துவார். டேக் த லைஃப் ஆஃப் ஜோசப். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவன் ஓன் பிரதர்ஸ் சொல்கிறாங்க, ஐயோ அவனை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தினோம், அந்த நேரத்தில் அவன் பதைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோமே. Joseph's own brothers said, we saw how he was pathetically crying when we were trying to kill him. அவனை கொல்லும்படியாக பிரயாசப்பட்ட பொழுது, try to put him in the well with no water, தண்ணி இல்லாத கிணத்துல போடும் பொழுது, how he was, எப்படி இருந்தான். எப்போ அவங்க நினைக்கிறாங்க தெரியுங்களா? when they were thinking, when they met Joseph in Egypt in his palace.
யோசேப்பினுடைய அரண்மனையில் இவங்க போய் சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இந்த பாவம் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், why we are suffering, because we ill treated our brother. ஏன்னா நம்முடைய சகோதரனை நம்ம தவறாக நடத்திட்டோம். பட் ஜோசப் never expressed his pride or anger in that situation. யோசேப்பு ஒருபோதும் கோபத்தையோ பெருமையோ அந்த இடத்துல வெளிப்படுத்தவே இல்லைங்க. rather he said, நீங்க இங்க என்ன அனுப்பல, ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கார். It is not you, but God sent me here for a great purpose. ஒரு பெரிய நோக்கத்துக்காக. என்னைக்குமே பாருங்க, தாழ்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது காலம் பிடிக்கலாம். It will take time. Waiting upon God will always take time, but it will be rewarding. ஆனால் எப்பொழுதும் அது பலன் கொடுக்கிறதாகவே இருக்கிறது. அதனாலே தாழ்மை இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்காக காத்திருப்போம். தாழ்மை இருந்தால் தான் ஆண்டவரை நாம் கனப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாய் வாழுகிற காரியத்தை கொண்டவர்களாய் காணப்படுவோம். வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறோம். இந்த மனுஷனை ஆண்டவர் அவ்வளோ உயர்த்தினார். God lifted him up so much because he was humbling before God. தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினான். So God heard him. அவனுக்கு தேவன் செவி கொடுத்தார். But when he was possessing a lot of wealth and health, பணமும் ஆரோக்கியம் இருந்த பொழுது, he didn't think about God. தேவனை பற்றி அவன் நினைக்கல. இந்த மனுஷனை பற்றி நம்ம 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகத்தை வாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த மனுஷன் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம், யாராவது வாசிங்களே, 5வது வசனம். நீ விரும்புகிறத கேளுப்பான்ட்டார். What do you want? Ask me. ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னா நீ என்ன கேட்ப? இல்லை, யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளுப்பா அப்படின்னா உடனே நீ என்ன யோசிப்ப? உடனே நீ கணக்கு போடலாம். ஒருவேளை இது எனக்கு இருந்தால் பரவாயில்ல, அது எனக்கு இருந்தால் பரவாயில்ல. Oh, if God could give me this or that. But what did Solomon ask? Solomon என்ன கேட்டான்? 6வது வசனம். சிஸ்டர்ஸ் யாராவது வாசிங்க, 6வது வசனம். ஏழும் வாசிங்க. எட்டும் வாசிங்க. பாருங்க, சாலமன் சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஞானம் இல்லையா. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆண்டவரே, ஞானமாய்
நான் நடக்க எனக்கு கற்றுத்தாரும். நமக்கு ஞானம் இல்லை இல்லைங்க. உண்மையாலுமே அநேக சமயங்களில் செய்ய வேண்டியதை செய்யாது போயிடுறோம். we do what we ought not to do. we do what we ought not to do. செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்ய வேண்டியதை செய்கிறோம். செய்ய வேண்டாததை விட்டுட்டு அதை நம்ம செய்கிறோம். we do what we should not do. பார்த்தீங்களா, எப்பவுமே ஆண்டுடைய மனது விசாலமானதுங்க. God's heart is so broad. இப்போ சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்தாரு, அதோடு கூட அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். 13வது வசனம் யாராவது வாசிங்க, வாசிக்காதவங்க யாராவது வாசிக்கல. ஆ ம் ம் ஆ பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிற ஆண்டவர்கிட்ட போனால் ரொம்ப குறுகிய மனதுடையவர்னு இல்லைங்க. God is so great. நீ அவர் கரத்தில் கொடுத்துட்டீன்னா அவர் he will do in the best way. மிகச்சிறந்த விதத்தில் செய்வார். மிகச்சிறந்த விதத்தில் செய்வார். எனக்கு கட்டடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் த பில்டிங். கொல்லிமலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் கீழே ஒரு ஈவன் இன் கொல்லி ஹில்ஸ் பேஸ்மெண்ட், அது சர்ச் கட்டலான்னு சொல்லி அப்போ ரொம்ப உயரம் கட்ட வேண்டியிருக்குன்ட்டு ஒரு மேலே மட்டும் ஒரு ரூம் போடலாம், ஒரு வீடு மாதிரி. ஸோ ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டு இட் வாஸ் நாட் அ பிளான்டு பில்டிங். அது ஒரு திட்டமிட்ட கட்டடம் அல்ல. ஸோ இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ஃபாலி. அதில் நிறைய குறை இருக்குது. whenever church was burned down, இந்த ஆலயம் எரிஞ்சு போனப்போ எனக்கும் யார் போய், ஏன்னா ஐ டோன்ட் நோ எனி என்ஜினியர், ஒருமே தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிபடி. ஆனால் ஒன்று என்னடா, திடீர்னு இந்த தார் அட்டை இந்த ஃபைபர் ஷீட் போட்டதுனால எரிச்சிட்டாங்க. அப்படியே இதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கணுங்க. நீங்கள் அப்படியே அது உருகி தொங்கிட்டு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டம் கரேர்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே தான் ஒரு பார்ட்டிஷன் அப்படியே எரிஞ்சு. ஸோ தெர் வாஸ் அ பார்ட்டிஷன் ஹியர், இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக். ஸோ when I saw that, what should I do? இது என்ன செய்கிறது ஒன்றுமே புரியல. அப்போ நான் நினச்சேன், சரி பேசாமல் தகரத்தில் கட்டிடலாமா? shall I build in the tin? ஆனால் அது கட்டினாலும் அது ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ். உள்ளே உட்காரவே முடியாது. யூ கான் சிட் ஹியர். மழை அப்படியே தடன்னு சத்தம் கேட்கும். அப்போ ஆக்சுவலாக நம்ம சர்ச்சுக்கு அவங்க நவ் தே ஆர் இன் சென்னை, ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தவங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவர் அப்போ இங்கே வந்துட்டுருக்காங்க. ஓன்லி ஃபியூ பீப்புள், ரொம்ப பேர் இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்து என்ஜினியர், ஒரு இந்து என்ஜினியர், அவர் சொன்னார், ஐ வில் டூ இட் ஃபார், இதை நான் செய்கிறேன். சொன்னேன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார், ஐ டோன்ட் ஹவ் மச் மனி. சொன்னார், நம்ம ஆரம்பிச்சிடலாம், பார்த்துக்கலான்ட்டார். டியர் பீப்புள், இந்த பில்டிங்க்கு சரியான இது கூட அஸ்திபாரமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் ஒரு கல் கீழே தான் இருந்தது. அப்போ டாக்டர் சம்பத் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எவ்வளோ காசு இருக்குன்னா 8000 தான் இருக்குன்றார் டாக்டர் சம்பத்து கேட்டப்போ. அப்புறம் பார்த்தா இது கீழே இருக்குது. டாக்டர் சம்பத் தான் சொன்னார், பிரதர் ரொம்ப கீழாக இருக்குது, இன்னும் ஒரு படி மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த அளவுக்கு வந்தது. ஸோ த ஹோல் பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கே இல்லை. ஸோ அவர் பிளான் பண்ணி இந்த 2 இதை கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து இவ்வளவு லென்த்துக்கு இந்த பீம் போட்டு பிளான் பண்ணி அவர் செய்து அழகாக கொடுத்தாருங்க. பாருங்கள், நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் ஆண்டவர் நடத்துறது வேறு. God was doing it differently. எப்போவுமே நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது மாத்திரம்தான்
விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுங்க. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபு 4:10 யாராவது வாசிங்களே? யாக்கோபு 4:10. உயர்வதற்கு ஒரே ஒரு வழி, நீ உன்னை உயர்த்தாத. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை நம்ம உயர்த்தி கொள்ளும்படியாக பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை உயர்த்தாத. டோன்ட் லிஃப்ட் அப் யுவர்செல்ஃப். உன்னை நீ உயர்த்தாத. நெவர் லிஃப்ட் அப் யுவர்செல்ஃப். என்ன செய்யன்னு சொல்கிறாரு? அது சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அதுமாதிரிலே நான் இந்த பகுதியெல்லாம் சிந்திக்கும் பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கையில் பல பாடங்களை நான் கற்று வருகிறேன். பல பாடங்களை ஐ ஆம் லேர்னிங் so many lessons. அப்போ ஒன்று யோசித்தேன், என்னென்னா, ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதை எப்படி செய்கிறது எனக்கு புரியலை, இது எப்படி செயல்படுவது, இந்த காரியம் எப்படி இருக்குது, அதற்காகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தி, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு இது எப்படி செய்கிறதுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்குரிய ஞானத்தை தாரும், அதை செய்ய வேண்டிய வேலையை தாரும், அதை எப்படி செய்யணும் நீங்கள் நிறைவேற்றி தாரும். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கற்றுக்கொள்வோமானால் இதை போல வேறொரு பாதுகாப்பானது வேறொன்றுமே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்னொன்று சொல்லுது, நாளைய பற்றி நமக்கே தெரியாது. என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 27:1 வாசிப்போம். ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம முடிப்போம். நீதிமொழிகள் பார்த்தீங்களா, நாளை தினத்தை பற்றி நீ பெருமை பாராட்ட, நாளைக்கு அப்படின்ட்டு, ஆனால் பாராட்டாத. ஒரு நாள் பிறப்பதை நீ அறிய மாட்டாய், ஒரு நாள் பிறப்பதை நீ அறிய மாட்டாய், நாளை தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. அம்மையாலே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மைங்கிறது ஆண்டவரை நாம் முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிறது தான் தாழ்மை. வாட் இஸ் ஹியூமிலிட்டி? தாழ்மைன்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவரை முழுமையாக சார்ந்து கொள்ள, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்கே சொல்லப்படுதுங்க? ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எரேமியா 17. இங்கே 2 டிஃப்ரென்ஸ் தான் காட்டுறார். மனுஷன் மேலே நம்பிக்கை, என் பேரில் நம்பிக்கை, மற்றவங்க பேரில் நம்பிக்கை, தேவன் பேரில் நம்பிக்கை. என்ன சொன்னார்? எரேமியா 17, ஜெரமியா 17 சாப்டர். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது என்ன, தேவன் பேரில் வைக்க முடியாத நம்பிக்கை என்ன வித்தியாசம்? இதைத்தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்களே, 5வது வசனம் ஒருத்தர் வாசிங்களே. மனுஷன் பேர் நம்பிக்கை வைத்து அதாவது நம்ம மேல நம்பிக்கை வச்சோம்னா அந்த மாம்ச பலத்தை புயபலமாக்கி கொண்டு
கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். we depart from God. அவனுடைய நிலை என்ன பற்றி சொல்லப்படுது பாருங்க. 6வது வசனம், 7வது வாசிங்க, வேற ஒருத்தர் வாசிங்க. கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் if he shall be like Jeremiah 17:6, he said, if he shall be like the heath in the desert and shall not see when good cometh. நல்லது வரும், உனக்கே தெரியாது, நீ அதை அவாய்ட் பண்ணிடுற, உனக்கு தெரியாம உன்னை விட்டு நல்லது போயிருமா. நல்லதை வருகிறதை காணாததுனால நீ என்ன பண்ற, தீமையை தெரிந்து கொள்ளுகிறாய். ஆனால் அதே சமயத்தில் 7வது வசனம் வேற வாசிங்களே இன்னொருத்தர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man that trusteth in the Lord and whose hope the Lord is. அவன் எப்படி இருப்பான்? 8வது வசனம் 7வது வாசிங்க கடைசியா. ம் ம் உங்களுக்கு எது வேணுங்க? what do you want? முன்னால் வேணுமா பின்னால் வேணுமா? நமக்கு இதுதான் தேவை. for he shall be as a tree planted by the waters and that spreadeth out her roots by the river and shall not see when heat cometh, but her leaf shall be green and shall not be careful in the year of drought, neither shall cease from yielding fruit. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ ஒன்றா எதை வச்சு கட்டுற? நீ ஆண்டவரை வச்சு கட்டுறையா அல்லது உன்னுடைய திறமையை கொண்டு பலத்தை கொண்டு? ஆர் யூ பில்டிங் பை காட்ஸ் விஸ்டம் ஆர் யுவர் விஸ்டம்? ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பலத்து கைக்குள்ள அடங்கி நீ எதுவான ஆட்டக்கூட கர்த்தாவே இதுதான் ஏற்ற காலத்தில் இந்த ரைட் டைம் ஹி வில் லிஃப்ட் யூ. செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை மாத்திரமே சார்ந்து வாழுகிற கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தை தந்தரலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.